இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, திருமண தடை. ஏன்னா நெறைய பேருக்கு இப்போ மேரேஜ் நடக்காம இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஜாதக ரீதியா அதுக்கான பரிகாரங்கள் என்ன? ஜாதக ரீதியா என்னென்ன பாவகத்துல, என்னென்ன ராசிகள்ல வந்து இந்த கிரகங்கள் நிக்கும்போது திருமண தடை ஏற்படுது? என்ன தசாபுத்தியில இந்த திருமண தடை ஏற்படுது? அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இப்போ திருமண தடைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாகதோஷம் இருந்தால் கம்பல்சரி கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னத்தில் வந்து ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ இருந்தால் நாகதோஷம். 2ஆம் பாவம் அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் வந்து ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் கம்பல்சரி அது நாகதோஷம். அதே மாதிரி 7ஆம் பாவம்ன்ற கலத்திரஸ்தானம்னும் போது 7ஆம் பாவத்தை தான் பார்ப்பாங்க. இப்போ திருமணம் ஒருத்தவங்களுக்கு நடைபெறுது இல்லை பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா போய் பார்க்குற ஒரே இது பதிவு என்னன்னா 7ஆம் பாவத்தை போய் பார்ப்பாங்க. 7ஆம் பாவத்தில் பார்க்கும்போது அதில் ராகுவோ கேதுவோ நிற்கும் போது கம்பல்சரி அது நாகதோஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவத்துலேயோ ராகு பகவானோ கேது பகவானோ நின்னாவும் அதுவும் நாகதோஷம். அந்த மாதிரி நாகதோஷங்கள் இருக்கிற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த திருமண தடை வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதாவது கை நினைக்கிற அளவுக்கு போயிட்டு கூட வேண்டாம் இந்த ஏதோ ஒரு ரீசன் சின்ன சின்ன ரீசனில் கூட மேரேஜ் நின்று இருக்கு. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்துட்டு கூட திருமணம் நடைபெறது வந்து நின்று இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருந்தால் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்க கனவுலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க கனவு தூங்கும் போதும் சரி, இல்லை அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த நாகங்கள் அடிக்கடி படும். அதாவது உண்மையாகவே நாகங்கள் இவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நான் நாகத்தை அடிக்கடி பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி இந்த கண்ணில் வந்து இந்த நாகங்கள் பட்டுட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த புத்து இருக்கு பாருங்க, இந்த புத்துல வந்து மஞ்சள் தூவிட்டு ராகு பகவானுடைய தானியம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து, அதாவது கருப்பு உளுந்து, கேது பகவானோட தானியம் வந்து கொள்ளு. ஸோ இந்த கொள்ளுமோ இந்த உளுந்தும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மீன்களுக்கு போடுறது. அதே மாதிரி இந்த புத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது ஒரு வாழை இலையில வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு படையல் போட்டுட்டு பால் ஊற்றணும். மேக்சிமம் வந்து புத்தில் பால் ஊற்றுறது வந்து வருஷமோ இல்லை மாதம் கம்பல்சரி ஏதாவது ஒரு பௌர்ணமி இல்லை அமாவாசை அந்த மாதிரி ஒரு நாள் வச்சுக்கோங்க. அந்த நாளில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நாகதோஷத்துலேருந்து விடுபடலாம். அதே மாதிரி அதாவது 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரணும். ஏன்னா திருமணம் ஆகலைன்னும் போது 2 அகல் விளக்கில் அதாவது மஞ்சள் கலர் திரி எடுத்து நான் ஏற்றி வச்சுட்டு வரணும். நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் கலர் திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாதோஷம் இருந்தாலும் கண்டிப்பாக திருமண தடை ஏற்பட்டுட்டு இருக்கும். செவ்வாதோஷம் எதில் இருந்தால் லக்னத்தில் இருந்தாலும் செவ்வாதோஷம். லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பேரு புகழ் அந்தஸ்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி திருமண தடை இவங்களுக்கும் இருந்துட்டு இருக்கும். 2ஆம் பாவம் அதுலேயும் வந்து வாக்குஸ்தானத்தில் போது கோபம் அதிகமாக வரும். கண்டிப்பாக வந்து லக்னத்தில் இருந்தாலும் செவ்வாயுடைய இருந்ததுன்னா கோபம் அதிகமாக வரும். அதே மாதிரி 2ல் இருந்தாலும் கோபம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது கம்பல்சரி வந்து அவங்களுக்கு அந்த செவ்வாதோஷத்தோட தாக்கம் இருக்கும். செவ்வாதோஷம்னா என்னன்னா, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த அதாவது ஏதாவது ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்தி இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது செவ்வாதோஷம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து இந்த திருமணம் நடக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சந்திரன் இருக்கிறதுக்கு 12ல் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் தான். அதே மாதிரி 12ல் இருந்தாலும் செவ்வாதோஷம் தான். செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கும் திருமண தடை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. புணர்ப்பு தோஷம்னா என்னன்னா, சந்திரனும் சனி பகவானும் ஒரே வீட்டில் வந்து இருப்பாங்க. அந்த ஒரே பாவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும். அப்படி இல்லைன்னா சந்திரன் வீட்டில் சனி பகவானோ சனி பகவான் வீட்டில் சந்திரனோ அதாவது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து இந்த திருமண தடை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். அதாவது இப்போ சந்திரனுடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசி தான் வந்து சந்திரனுடைய வீடு. அதே மாதிரி சனி பகவான் வீடு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மகரம் இல்லை கும்பம். இவர் தான் வந்து சனி பகவானுடைய வீடு. இதில் வந்து சனி பகவானுடைய வீட்டில் வந்து சந்திரன் உட்காண்டிருந்தாலோ இல்லை சந்திரன் வீட்டில்
சனி பகவான் இருந்தாலோ கம்பல்சரி அது புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் இருந்தா என்னன்னா திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்கும். நாளுக்கு நாள் வந்து நாங்க இங்க பொண்ணு பார்த்தோம், அங்க பையன் பார்த்தோம், எவ்வளோ இடத்துல பார்த்துட்டோம், என்னென்ன பரிகாரங்களோ பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் கம்பல்சரி அந்த திருமண தடை வந்து ஏற்படும். அதாவது என்னன்னா வந்து இந்த மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு கூட சண்டேல தான் வந்து அந்த கல்யாணம் நடக்குமே தவிர ஒரு சந்தோஷமான ஒரு திருமணம்ன்றது இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிகழாது. அதே மாதிரி எதுவுமே இல்லைங்க, எனக்கு நாகதோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, புணர்ப்பு தோஷம் இல்லை, மாங்கல்ய தோஷம் கூட இல்லை. மாங்கல்ய தோஷம்னா சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா 3 டிகிரிக்குள்ள இருந்தால் கம்பல்சரி அது மாங்கல்ய தோஷம். அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கோ கல்யாணம் வந்து திருமண தடை ஏற்பட்டுட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லை, எனக்கு என்னுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட திருமண தடை ஏற்படுது. இது எதனாலன்னு பார்க்கும்போது குலதெய்வம் குறை வந்து இருக்கும். அதாவது 5ஆம் பாவத்தில் என்ன அதிபதி நிற்கிதோ அந்த அதிபதி தான் வந்து அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் தெரியலன்றவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் குறை இருந்ததுனால திருமண தடை ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அவங்க வழிபடும் போது அதனுடைய பலன் வந்து அவங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும், திருமண தடையும் விலகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தால் கம்பல்சரி திருமண தடைக்கான அறிகுறியாக அது இருக்கும். நாகதோஷத்துக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா 2 நாகங்கள் செஞ்சு வச்சு, அதாவது 1 தலை நாகம் 5 தலை நாகம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மாங்கல்யம் கட்டி சில பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணும்போது நாகதோஷம் வந்து விலகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வாழைக்கண்ணை வந்து வெட்டி மாங்கல்யம் வந்து வாழைக்கண்ணு கட்டணும். அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்கண்ணு வந்து அவங்க கூடவே இருக்கணும். நைட்டு தூங்கும் போது அவங்க பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடணும். காலில் எழுந்து குளிச்சுட்டு அந்த வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு பரிகாரம் பண்ணும்போது அதை வச்சு பரிகாரம் பண்ணும்போது செவ்வாய் தோஷ பரிகாரம் பண்ணும்போது அந்த திருமண தடை விலகும். அதே மாதிரி இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த எருக்கஞ்செடி இருக்குல்ல, இந்த எருக்கஞ்செடிக்கு பார்த்தீங்கன்னா 9 மாங்கல்யம் வந்து இவங்க கையாலேயே கட்டணும். கட்டி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம வரும்போது புணர்ப்பு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பா திருமண தடை விலகி உங்கள் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் வந்து நாகாத்தம்மன் கோயில் வச்சுருக்கேன் புழலில், சென்னையில். ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே எங்கள் கோயில்னு நாங்கள் வச்சு பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான விமர்சனம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.